களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு சூப்பர் மார்னிங் அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. மட்டற்ற மகிழ்ச்சியில ஒரு இன்ப அதிர்ச்சியில திளைத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டு மகளிர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷனரி ஐடியாலஜியா தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டின் முதல்வர் செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் மகளிர் உரிமை தொகையை ஒட்டுமொத்தமா 5000 ரூபாயை அவங்களுடைய வங்கி கணக்குல வர வச்சதுதான். மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களோ அதே நேரத்தில் இதை பத்தி ரொம்ப ப்ரொடக்டிவா ரொம்ப ஆர்கானிக்கா நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக சிறப்பு விருந்தினர்களும் இந்த நிகழ்வுல கலந்திருக்காங்க. அதற்கு முன்னதாக மக்கள் பெற்றிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பத்தி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியை இப்ப பார்த்துடலாம். எங்கள் வீட்டுக்கார் கூலி தொழில் தான் செய்கிறாங்க கோயம்பேட்டில். நானும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். ஆனால் முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு மாதமான 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தராங்க. அந்த காசு நிறைய எங்களுக்கு பயன்படுது. அந்த காசில் நான் மாதம் எனக்கு 300 ரூபாய் சேமிப்பு கட்டுறேன். இப்போது எனக்கு முன்னாடியே இப்போ ஒரு 5000 ரூபாய் இன்றைக்கி நான் ரொம்ப பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதலமைச்சர் ஐயாவுக்கு மிக்க நன்றி. மெசேஜ் பார்த்தோன்னா 5000 ரூபா பணம் வந்ததை வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கு முன்னாடி 1000 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார் ஸ்டாலின் ஐயா. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐயா கொடுக்குற பணம் ஒவ்வொரு காசும் என்னோட வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்குது. அதனால் ஐயாவுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு 3000 ரூபாயும் மேலும் கோடை சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னுடைய வங்கி கணக்கில் இன்னைக்கு நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களை மாரி சாதாரண நடுத்தர மக்கள்கள் இது ரொம்ப உதவியாகவும் இருக்குது. எங்க ஐயா எல்லாமே எங்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்டாலின் ஐயா பணம் ஏறாம 2வது ஏறிச்சு. இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காலத்துக்கு எங்களுக்கு ஐயா தான் வரணும், ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு நன்றியோட தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 ரூபாய் மாசம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ முதலமைச்சர் ஐயா 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இது பெண்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு மிக்க நன்றி சொல்லியிருக்கோம். மகளிருக்காக அநேக திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான். இந்த 5000 ரூபாய் எங்களுக்கு அநேக பிரயோஜனமாக இருக்குது. அதுக்காக முதல்வருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 5000 கொடுத்தது முதல்ல நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது பெரிய தொகை. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு பெரிய தொகை மட்டும் இல்லை. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு தகப்பனா இருந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கிறதுக்கு நான் அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் எங்களுக்கு அறிவிச்சாரு. அது எங்களுக்கு மாதந்தோறும் எங்களுக்கு உதவியாவே இருந்தது. இப்போ திடீர்னு முதலமைச்சர் எங்களுக்கு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பைசாவில எங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. எங்களுக்கு சில உதவிகளை நிறைய செஞ்சிருக்காங்க. நாங்க தினக்கூலி தான், நாங்க அன்னாடுங்காட்சி தான், எங்க வறுமை கோட்டில் கீழே தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் போட்டு விட்டாங்க. 2வது இப்போ எங்களுக்கு 3000 பணமும் போட்டு 2000 ரூபாய் எங்களுக்கு கஷ்டத்தோட நிலைமையை தெரிஞ்சு எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஐயா தான் எங்களுக்கு வரணும். மாசம் 1000 ரூபாய் ஏறிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் போட்டு விட்டுருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மாசம் எனக்கு 1000 ரூபாய் பணம் வருது. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில எந்திரிச்சு பார்த்தா 5000 ஏறி இருந்தது. எங்களுக்கு எல்லா நல்ல ஸ்கீமும் பார்த்து செய்யறாங்க. மீண்டும் இவங்களே முதலமைச்சரா வரணுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மெசேஜ் பார்த்தோன்னா 5000 ரூபாய் வந்துச்சு. யார் அனுப்புனதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்புறம் நியூஸ் பார்க்கும்போது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் அமைச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகைக்காக. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ 1000 வர்றது நல்லா எங்களுக்கு ஒரு சலுகையாக தான் இருக்குது. இப்போ 5 மாதம் எடுக்காமல் இருந்தாலும் எங்களுக்கு அது யூஸாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு செலவு எல்லாத்துக்கும். இப்போ போட்டிருக்க 5000 அதே மாதிரி தான். பிள்ளைகளுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கீம் எல்லாம் வச்சு நல்லா தான் பண்ணி தராங்க. அதனால் எப்போவுமே இந்த ஆட்சி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம். நான் வீட்டு வேலை செய்யறது, நான் மளிகை சாமான் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்து வாங்கிப்பேன். ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் வச்சுப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா எனக்கு அந்த 5000 ரூபாய் இருக்கிறதுக்கு. அம்மாசை கும்பிட காசு இல்லையே நான் நினச்சின்னு இருந்தேன். கடவுள் பிடிச்சி அவர் மூலியமா எனக்கு வந்துக்குது. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதுனால எனக்கு சந்தோஷம் தான். இப்போ 5000 போடுறேன், அதுவும் சந்தோஷம் தான். இப்போ மலையனூர் போகிறேன், அவர் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவேன். அமாவாசை வருது. ரொம்ப நன்றி சார் உனக்கு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துறாரு. இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை வச்சு நான் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் வீட்டு பாப்பாக்கு எல்லாம் பார்த்துப்பேன், பொண்ணுக்கெலாம். ரொம்ப நன்றி சார். அவருக்கு நன்றி, நான் கூடி நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு இந்த ஆட்சி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா நடக்குது. எங்களுக்கு எல்லாமே சலுகை நிறைய மகளிர் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஆட்சி வந்தால் மேலும் இது எங்களுக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் இந்த ஆட்சி வரட்டும். இந்த ஆட்சியில் நாங்கள் நிறைய பயன்பெற்றிருக்கோம்.
தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு சூப்பர் மார்னிங் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட பெண்கள் அவங்களுடைய மகிழ்ச்சியை தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு நன்றி தெரிவிப்பாங்களோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இதை பற்றி விரிவாக கலந்துரையாடுவதற்காக நம்ம இந்த விவாதத்தில் இந்த கலந்துரையாடலில் கலந்துக்கிறதுக்காக திமுகவிலிருந்து நாகநந்தினி இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். மருத்துவர் யாழினி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். விசிகாவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய SS பாலாஜி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அரங்கத்தில் நம்ம கிட்ட சமூக செயற்பாட்டாளர் கல்யாணந்தி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இதுக்கு நீங்க இப்போ சிரிக்கிறதுலே ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா மகளிர் அதிகமாக உழைக்கக்கூடிய மகளிர் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இப்போ சமீபத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகள் தரவுகள் எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, சம்பளம். ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு காலையில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் பார்வை, ஒரு மகிழ்ச்சியான பார்வை. ஓகே. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எப்படி நான் மகளிர் உரிமை தொகையுடைய பயனாளி இல்லை. ஆனால் இன்றைக்கி களத்தில் நான் நிறைய பெண்களை பார்க்குறேன். குறிப்பாக வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள. அவங்களுக்கு இந்த 5000 ரூபா கிடைச்சதில் எவ்வளோ மகிழ்ச்சியோ அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. இது இட்ஸ் அ குட் மார்னிங் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த காணொலியவே பார்த்துருப்பீங்க. பேசினவங்க எல்லாருமே அந்த 5000 ரூபா காசு அவங்க கையில் வந்த உடனே அவங்களுடைய அந்த பேச்சில் வெளிப்படுறது பெரிய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்க பாருங்களேன். அப்போ பொருளாதார தன்னிறைவு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஒரு பெண்ணுக்கு அப்படின்றதும் நீங்கள் கேட்ட மாதிரி இன்விசிபிள் லேபர்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வேலைக்கு போய் தினமும் சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் வீட்டில் தினசரி வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. ஆனால் ராத்திரி லேட்டாக தூங்குவாங்க. சாப்பாடு கூட அவங்க சரியான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விமன் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது இந்த திட்டத்தினுடைய பேரை பாருங்கள், மகளிர் உரிமை தொகை. இது அவங்களுக்கான ரைட்ஸ் அப்படின்றத இந்த கவர்மெண்ட், நம்மளுடைய DMK கவர்மெண்ட் உண்மைக்குமே ரொம்ப சஸ்டெயினபுளாக, அதாவது 2021 ஆரம்பித்து இன்னைய வரைக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன். இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லும்போது இந்த திட்டம் நான் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ், இந்த திட்டம் எக்காரணத்தை கொண்டு என்னை நம்பின பெண்கள் அதாவது இது வரலையேன்னு சொல்லி, எலெக்ஷனை ஒட்டி கூட இது வரலையேன்ற அந்த அவநம்பிக்கை வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுகிறேன், நான் நிறைய இன்னைக்கு பயனாளிகள்கிட்ட பேசுகிறேன். நான் ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கிறனால டெய்லியும் என்னம்மா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்றதும். நான் ஈவினிங் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 42 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, 5000 ரூபா வந்தோடனே 5042 ரூபா. எனக்கு நான் உடனே அரிசி வாங்கணும்னு நினச்சேன், 10 கிலோ அரிசி வாங்கணும்னு நினச்சேன். என்னுடைய பியூட்டி பார்லருக்கு நான் ஒரு ட்ரையரை ஓடி போய் வாங்கிட்டு வச்சேன். அதை ஞாபகமாக நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணணும், எனக்கு கிடைச்ச 5000 ரூபாயில் நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஆழமாக சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் லோயர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டில் பணம் தினசரி பணம் பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்களே, செலவுன்றது எவ்ரி பென்னி வில் பி ஸ்பென்ட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இன்ஃபார்மல் டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எனக்கு ஒரு பைசா வேணும் அப்படின்னா என்கிட்ட கையில் காசு இல்லை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா, நிறையா வீட்டில் ஆண்கள் பொருளாதாரத்தை பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுமே வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு சில சமயம் மாத கடைசி வரும்போதோ இல்லாட்டி இந்த பெண்ணால் அந்த மனைவியால் கேட்க முடியலை, இல்லை மகன்கிட்ட காசு கேட்க முடியலை அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, காதில் கழுத்தில் இருக்கிறத அடகு கடைக்கு கொண்டு போவாங்க இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கடன் வாங்குவாங்க. ஸோ கைமாத்தா கடன் வாங்க. இந்த மாதிரி இன்ஃபார்மல் டெப்ஸ் எல்லாம் இது நிறையா குறைச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். 14ஆம் தேதி எனக்கு நைட்டே மெசேஜ் வந்துடும். அதான் 15 எவ்ரி 15th பார்த்தீங்க 15th நமக்கு இது கிரெடிட் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன், வாடகையோடு சேர்த்து போட்டு கொடுக்குறேன், நான் இதை சேவ் பண்ணுறேன், நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதை பயன்படுத்துகிறேன், நான் குழந்தைங்களுடைய செலவுக்கு பயன்படுத்துகிறேன். ஸோ அப்போ மகளிரே இதை கிடைக்கிறத
சும்மா வீணாக செலவுப்படுத்துறது இல்லை, அதுக்குன்னு ஒரு திட்டம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசி இல்லையா, ஸ்ட்ரக்சரல் ரிஃபைன்டு பாலிசி. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களையுமே வந்து அந்த பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நம்ம இன்டெரக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். மாதம் 1000 ரூபா வருது, இந்த 1000 ரூபாயை நம்ம எப்படி சரியாக ஸ்ப்ளிட் பண்ணி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது. ஸோ ஒரு திட்டம் வரும்போது நம்ம அதை வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறத தாண்டி, நான் இதை வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக களத்தில் இருக்க, குறிப்பாக வந்து விளிம்பு நிலையில் இருக்க பெண்களுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல இருந்து நான் இதை சோஷியலாக பார்க்குறேன். இது ஒரு சோஷியல் சேஞ்ச். இது வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறதோட இது வந்து எவ்வளோ தூரம் இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸை கொடுத்துருக்கு, அதாவது பொருளாதார நீதியை எப்படி ஒரு பெண்களுக்கு கொடுத்துருக்கு. குறிப்பாக வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தேவைப்படக்கூடிய பெண்களுக்கு, அதுலேயும் வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படின்றது எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா. திமுகவிலிருந்து நாகநந்தினி அவர்கள் ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். இன்னைக்கு காலையில விடியும் போதே தமிழ்நாட்டு மகளிருக்கான ஒரு சூப்பர் மார்னிங்கா தான் விடிஞ்சிருக்கு. காரணம், எதிர்பாராத நேரத்துல அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயம். இதை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி நீங்க கண்டிப்பா களத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சியான பார்வையை பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேம். உண்மையாலுமே இது சூப்பர் மார்னிங் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முதல்வர் மக்கள் கிட்ட ரொம்ப நெருங்கி போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமா அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாருல்ல மேம், தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு சகோதர ஸ்தானத்திலிருந்து ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வேன்னு சொன்ன வார்த்தையே உண்மையா மாத்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அதுவும் ஒரு அம்மால இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன், எங்க வீட்டுல 3 பேத்துக்கு இன்னைக்கு இந்த ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ், உண்மையாலுமே இது இன்ப அதிர்ச்சியா வந்திருக்கு. காலைல எங்க பெரியம்மாலாம் கூப்பிட்டு போன்ல, நந்தினி நம்ம அண்ணன் போட்டாரு, காசு வந்துருச்சு, அதுவும் 5000 ரூபா அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு அக்கா கூட இன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா அந்த அக்கா ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், அம்மா நான் ரொம்ப கஷ்டத்துலதான் இந்த ஆட்டோவே ஓட்டுறேன், வீட்டுக்காரர் இறந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க, முதல்வர் புண்ணியத்துல இன்னைக்கு காலை உணவெல்லாம் நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மாசம் லீவ் எல்லாம் வருமே, என் குழந்தைங்களை எங்காச்சும் வெளியெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்சேன், அதுவும் இந்த 3000 ரூபாய் கூட இந்த 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல, உண்மையாலுமே என் அண்ணனா இருந்து அவர் போட்டிருக்காரு, இன்னைக்கு என் பிள்ளைங்களை எல்லாம் நான் சந்தோஷமா ஊட்டி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வருவேமா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது உண்மையா புல்லரிக்குது மேடம். இது வந்து சாதாரண ஒரு மக்களினுடைய, அந்த விளிம்பு நிலையில இருக்க மக்களினுடைய ஒரு எழுச்சியான விஷயமா தெரியற மாதிரி எனக்கு அது பார்க்கப்பட்டுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு உண்மையாலுமே மக்களுக்கான ஒரு ஆட்சி நடக்குது, அதுவும் திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அச்சாரம் போட்ட ஒரு நாளா இன்னைக்கு பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு மேடம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலும் வந்த சந்தோஷம், அதுவும் அந்த வந்திருக்கக்கூடிய எல்லாரும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த மெசேஜை பார்த்துட்டு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாக் ஆகி நின்ன அந்த விஷயங்கள் எல்லாம், இவ்வளவு நாள் ஆண்கள் மட்டும் தானே அரசியல் பேசுவாங்க, அரசியல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பெருசா அதை விமர்சிப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சமூக தளத்துல வந்து நின்று அந்த முன்னாடி வந்து அந்த பட்டாசு வெடிச்சது, எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்தது, அதை தாண்டி அங்க முன்னாடி டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் வந்து எங்களுக்கான ஒரு ஆட்சி நடக்குதா. இன்னைக்கு நாங்க உண்மையா இங்க நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே, சும்மா வெத்த ஒரு விமர்சனம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. எப்ப இங்க பாதுகாப்பு இல்லாம இல்ல, பாதுகாப்போட உரிமையோட இன்னைக்கு நாங்களாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கோம். அதற்கு காரணமா எங்களுடைய முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். நாங்களாம் இந்த கட்சியில இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கர்வத்தையே ஏற்படுத்துது. பெண்கள் தொடர்ந்து அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ சாமானிய மக்களும் மகளிரும் இப்போ வந்து அரசியல் பேசுவதற்கான ஒரு அதீதமா பேசக்கூடிய ஒரு தருணமா இது மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சார், 2023ல எஸ் பாலாஜி சார் கிட்ட இந்த கேள்வி போறோம். 2023ல அறிமுகப்படுத்தப்படுது இந்த ஒரு அற்புதமான திட்டம். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,838 கோடி இதற்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருடம் வந்து கூடுதலாக இப்போ இந்த 5000 திராவிட மாடல் 2.0 அமைந்ததுன்னா 2000 ரூபாய் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, இதெல்லாம் மகளிர் கிட்ட எப்படி ஒரு பெரிய மாற்றம், ஒரு சோசியல் சேஞ்சை ஏற்படுத்துது? இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதில் வந்து இன்றைக்கி செய்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றதை விட இது வந்து ஒரு பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாக தான் பார்க்குறேன். இப்போ இதை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு முதலமைச்சர். அந்த நடவடிக்கையின் மூலம் பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வி ஆர் மிஸ்ஸிங் த லார்ஜர் பிக்சர். நீங்கள் இந்த திட்டம் வந்து இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து அரசுகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து பாப்புலரிஸ்டிக் ஸ்கீம்ஸ் இருக்கும்.
பாப்புலரிஸ்டிக் ஸ்கீம்ஸில் வந்து ஆனால் உண்மையான ஒரு சோஷியல் கமிட்மெண்ட்டோட ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டோட திட்டங்கள் கொண்டு வரது தான் வந்து திமுக அரசு. அது வந்து முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி தான். இது ஏதோ வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு மாதம் என்கின்ற அளவில் இந்த திட்டம் வந்து அவர் வந்து செயல்படுத்தலை. இன்னொரு செய்தி என்னென்னா, அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, பெண்களுடைய இப்போ எம்பவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அவருடைய அதிகாரமயப்படுத்துதலை பற்றி அவர் சிந்தித்து வரல. உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்த பொழுது அதற்கான சூத்திரதாரியாக, அதற்கான அறிவு விதையாக வந்து கலைஞர் இருந்தார். ஆனால் அதை செயல்படுத்தியது முழுக்க முழுக்க அன்றைக்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். அன்றைக்கி வந்து பெண்களை வந்து வலுப்படுத்துறதுக்கான அந்த திட்டம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா, நீங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நெருக்கடியை வந்து நாடு முழுவதும் சந்தித்த பொழுது கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல குரோத்தோட ரேட்டெல்லாம், இதெல்லாம் வந்து எங்கே வந்து நம்ம சாதிக்க முடிஞ்சதுன்னா, பெண்களோட எம்பவர்மெண்ட்டை பற்றி சிந்திச்சு பெண்களிடத்தில் வந்து அன்றைக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து கொண்டு போய் சேர்த்த பணம் திரும்பவும் வந்தது. இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டாக வந்தது. அந்த எம்பவர்மெண்ட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து இந்த ஆட்சி அமைந்த உடனே வந்து பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பேருந்துன்னு கொண்டு வந்தார். இன்றைக்கி இந்த 1000 ரூபா வந்து கொடுக்குறாரு. இப்போ இது வந்து ஒரு எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னா, தேர்தலுக்காக தான், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் ஏன் தேர்தலுக்காக அப்படின்னா, நாம் தேர்தலுக்காக அதை கொடுக்கல, தேர்தலுக்காக இதை பயன்படுத்துவதற்காக வந்து சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க. அந்த சூழ்ச்சியை முறியடித்திருக்கிறோம் என்பது அதில் இருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கி அவங்க கூட சொன்னாங்க, அது மாதிரி பெண்களுக்கு வந்து இது வந்து எந்த வகையில் பயன் தரும்னு. இல்லை, இன்னொரு நுட்பமான ஒரு செய்தி இருக்குது. 1000 ரூபா மாதம் பெண்களுக்கு கொடுப்பதை வந்து நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னா வந்து பெண்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறதா? அப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அப்போ 1000 ரூபா, இந்த 1000 ரூபா நம்பி அவங்க இருக்கிற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்கான்னு சில பேர் வந்து குதர்க்கமாக கேட்குறாங்க. அது அப்படி இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கமிட்மெண்ட்டில் இங்கே வந்து குறிப்பாக வந்து எப்படிப்பட்ட நிலையில் குடும்பங்கள் இயங்குகிறதுனா, பெரும்பாலான குடும்பங்கள் ரொம்ப வறிய நிலையில் இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருக்கிற குடும்பமாக சரி, பெண்கள் தான் வந்து நிர்வாகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க பல்வேறு செலவுகள் போக அதில் வந்து சேர்க்கக்கூடிய 100 ரூபாயிலையும் 500 ரூபாயிலையும் 1000 ரூபாயிலையும் தான் அடுத்த நிலை குடும்பத்தை கொண்டு சேர்ப்பதற்கான நகை வாங்குவதாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வீடு நிலம் வாங்குவதாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த 1000 ரூபா வந்து அந்த சேவிங்ஸ் ஸ்லாட்டில் போய் விழுது. அவங்க வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய இது வந்து இது ஒரு அசிஸ்டன்ஸ்ன்றதை விட பல்வேறு இடங்களில் ஒரு சேவிங்ஸ் ஸ்லாட்டில் போய் இந்த 1000 ரூபா விழுது. ஒரு 1000 ரூபா இந்த மாதம் வர 1000 ரூபா இந்த மாதமே அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை வச்சு அவங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து கோடை விடுமுறைக்கு போவோம், அது 2000 ரூபான்றதை விட இந்த மொத்தம் 5000 ரூபா பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த திட்டத்தை வந்து முடக்கிறதுல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சதி செஞ்சாங்கன்றது வந்து முதலமைச்சரே வெளிப்படுத்தியிருக்காரு. இது வந்து எப்படி சதி வேலையை பின்னாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் வர்ற இடத்துல வந்து இது மாதிரி பணம் கொடுக்குறாங்கன்ட்டு நமக்கு நல்லா தெரியும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிற இடத்துல அது எந்த எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அதை எப்படி தடை பண்ணுவாங்க? அப்போது தமிழ்நாட்டுக்காக வந்து ஒரு செட்டிங் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்காக வந்து தமிழ்நாடு, இப்போ குறிப்பாக தமிழ்நாடு அடுத்த தேர்தல் தமிழகத்துக்கு வருது. அப்போ என்ன மாதிரி செட்டிங் பண்ணுறாங்கன்னா, அவங்களே மாநில தேர்தல் ஆணையத்தை விட்டு அவங்க வந்து அதை தடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போகுது. இப்போ இது எல்லாமே இந்த சூழ்ச்சி வேலையை வந்து பின்ன வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட்ன்றதை விட அவர் எவ்வளோ நுட்பமாக சிந்திச்சு இதில் வந்து எவ்வளவு லேபர் இருக்கும், எவ்வளோ அவருடைய உழைப்புன்றது வந்து அவர் சிந்தனையில் எவ்வளோ உழைச்சிருப்பார், இல்லை வந்து செயல்பாட்டில் எவ்வளோ உழைச்சிருப்பார். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பண்ணியிருக்காரு. இது வந்து ஏதோ 5000 ரூபா வந்து ஒரு பெண்களுக்கும் அப்படின்ற அளவில் நம்ம பார்க்க முடியாது. அதை கடந்து ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு மக்களிடத்தில் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து நாம் வந்து நேற்றைக்கு தான் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், மதசார்பற்ற கூட்டணி சார்பாக. என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கன்னா, நமக்கு சேர வேண்டிய பணம் எதுக்குமே தர்றதில்லை, இன்னும் சொல்லப்போனால் வந்து சின்ன சின்ன திட்டங்களுக்கு கூட பணம் தரலன்னு. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு நெருக்கடியிலையும் முதலமைச்சர் வந்து எப்படி இதை நகர்த்திட்டு போகிறாரு. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய நிறுவனங்களை வந்து தொழில் நிறுவனங்கள், ஒன்றிய அரசினுடைய நிதி வராத சூழலே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து இப்போ வின்ஃபாஸ்ட் வந்துடுச்சு, ஆரம்பிச்சிருவாங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த பக்கம் எங்கே வந்து நமக்கான பொருளாதாரத்தை வலுவூட்டுறதுன்றதை ஒரு பக்கம் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம், உரிமைகளுக்காக போராடி கொண்டே இருக்கோம். உரிமைகளுக்காக போராடுறோம், அவங்க தரல. அவங்க கடந்த காலங்கள் அப்படி இருந்தது அரசுகள், சில குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எதனா ஒன்று அவங்க கொடுக்கலன்னா கொடுக்கல, அவ்வளோதான். அவங்க செய்யலைன்னா செய்யலை. இப்போ நாம் அதையும் கேட்டுட்ருக்கோம். பேரலாக இது எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்ற விஷயத்தை பார்த்து இன்றைக்கி வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்குன்னா என்னாச்சு, 5000 ரூபானா என்னாச்சு,
கிட்டத்தட்ட 6500 கோடி, 6500 ஒரு 65 வச்சுங்க, 6565 கோடி. அதை வந்து இன்றைக்கி வந்து அதுவும் ஒரு சில மணி நேரங்களில் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இது உள்ளபடியே வந்து அவருடைய மகளிர் முன்னேற்றத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறையை காட்டக்கூடிய ஒரு நிலையாக பார்க்குறேன். நம்ம சமூக நீதி பேசுகிறோம், குறிப்பாக வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக பார்க்குறேன். ஆட்சி நிர்வாகத்தை வந்து எந்த அளவுக்கு திறம்பட செய்யணும் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக பார்க்குறேன். ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய முட்டுக்கட்டைகளை வந்து எப்படி தகர்த்தெறிவது என்பதை செய்திருக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்குறேன். அதனால தான் சொன்னேன், இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து இது ஏதோ வந்து அவங்க தடுக்க நினைச்சாங்க, நம்ம 5000 ரூபா கொடுத்தோம்ல, இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இன்றைக்கு ஒரு செயல்பாட்டின் மூலம் வந்து செஞ்சுருக்காரு. இவ்வளவும் செஞ்சுட்டு இன்றைக்கி காலையில் போய் இன்றைக்கி வந்து ஒரு 9000-10,000 பேருக்கு வந்து அரசு பணிக்கான ஆணையை கொடுக்குறாரு. இது வந்து உள்ளபடியே இது வந்து நெகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் பார்க்குறேன் நான். உள்ளபடியே பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எல்லா விதமான இதையும் கடந்து என்ன சொல்கிறது, அக்ராஸ் த செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா நிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் வந்து இதை வந்து பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி வந்து இது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வருது அப்படின்றத தாண்டி நுட்பமான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. முடக்கப்படுற நிதிகள் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த பக்கம் வந்து மக்களுக்கான முன்னேற்ற பாதையில் திராவிட மாடல் பயணிக்குதுன்றதை பதிவு பண்ணி கல்யாணந்தி மேம், இப்போ வந்து என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய கல்வி நிதி வரல, ஜல்ஜீவன் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வரல, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. நாடாளுமன்றத்தில் அதற்கான பதிலும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத தாண்டி இந்த ஒரு முன்னெடுப்பில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ குறிப்பாக வந்து பொருளாதாரம் வந்துட்டு ரொம்ப நலிவடைந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அதுலேயும் நான் ஒரு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரிய ஒரு பிரதிநிதியாக நிறையா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களில் குறிப்பாக கைம்பெண்கள் மற்றும் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பிக்கஸ்ட் ஹோப்பாக சரியா. இப்போ ஒரு பாலிசியை கொண்டு வரதை தாண்டி அந்த பாலிசியை வந்து நம்ம எவ்வளோ தூரம் சஸ்டைனபிளாக கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது எந்த கவர்மெண்ட்டால் இதை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது அப்படின்றத இவங்க தொடர்ந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2.2ல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாயா இதை உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ், வி ஆர் நாட் ஃபாலோயிங் த ட்ரெண்ட். நம்ம வந்து ட்ரெண்டை செட் பண்ணுறோம் வந்துட்டு இதில் இந்த பெஞ்ச்மார்க்கை பிடிக்க முடியாமல். எஸ், இப்போ நம்மளுடைய மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கோங்களேன். நான் ஃபஸ்ட் வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அன்றைக்கே நான் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் அந்த எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, எம்பி எலெக்ஷன் வரும்போது இதை பிற மாநிலங்களில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கர்நாடகாவில் கிரகலட்சுமின்னு கொண்டு வந்திருக்காங்க, தெலுங்கானாவில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், இதெல்லாமே 2023 2024 அப்படின்றதுல தான். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே பேர் கூட வந்துட்டு அதில் உரிமையை சொல்கிற மாதிரி இருக்காது. இது வந்து என்னுடைய சகோதரிக்கு, ஆமாம், ஸோ இது வந்து யோஜனாஸ் அந்த மாதிரி சகோதரிக்கான உதவி, இல்லாட்டி வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம திட்டங்களின் பெயர்கள் வழியாகவே வந்து பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டிட்டு இருக்கோம். ஸோ முதல்வர் சொன்ன மாதிரி மாநிலம் உயர மகளிர் உயர மாநிலம் உயரும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த திட்டம் மட்டும் இல்லை, இப்போ கல்வி சார்ந்த திட்டங்கள். இப்போ வந்து ஒரு பெண் வந்து இப்போ புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து 34% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அவங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதுலேயும் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வியை ஏதோ ஒரு காரணத்தினால இடைநிறுத்தம் செய்த பெண்களுமே வந்துட்டு 58 வயசில் கூட ஐடிஐயில் இன்றைக்கி படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புதுமை பெண் திட்டம் வந்துட்டு வருது. அப்பார்ட் ஃப்ரம் த ஐடிஐ ஸ்காலர்ஷிப் புதுமை பெண் திட்டமும் அதில் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து 58 வயசில் 35 வயசில் குழந்தைகளை பெற்றவங்க, பெரிய பெரிய குழந்தைகள் காலேஜ் போகும்போது கூட எங்களுடைய கல்வியை தொடர முடியுது. அப்போ இது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம். அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்த திட்டம் பாருங்கள், நமக்கு கட்டணம் இல்லா பேருந்து. அதில் நமக்கு வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனே வந்துட்டு இன்றைக்கி 43%. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், திட்டங்களை வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்துட்டு வகுத்தாலும் இந்த பயனாளிகள் வந்து அதை சரியாக பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போயிருக்காங்க. அப்போ பிக்கர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு த விமன் பெனிஃபிஷரிஸ். விமனுக்குமே இதில் வந்துட்டு பயனாளர்களும் அந்த திட்டங்களை ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை வந்துட்டு அந்த பெண் வந்து அவங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களா? தன்னுடைய குடும்பத்தில் கடைசி பைசா வரைக்கும் செலவு பண்ணக்கூடியதுன்னா யாருன்னா அந்த பெண் தான். ஏன்னா நிறைய சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு அந்த குழந்தை
குழந்தைக்கான உணவாக இருக்கட்டும், கல்விக்கு ஒரு திடீர்னு பஸ்ஸுக்கு போகணும், இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஒரு பென்னோ பென்சிலோ வாங்கணும், இல்லை புக் வாங்கணும், ஒரு கல்வி சார்ந்த சாதனங்களாக இருக்கட்டும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு இல்லையா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அண்ட் இதில் பயனாளிகள் வந்து இதை எப்படி சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். திட்டங்களை வந்து அரசாங்கம் தீட்டினாலும் அந்த பயனாளிகள் வந்து இதை சரியாக பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போகிறாங்க. பயனாளிகள் இந்த திட்டத்தை சரியா பயன்படுத்தும் போது திட்டமானது அடுத்த நிலைக்கு போகுது. அந்த நம்பிக்கையை முதல்வருக்கு நம்ம பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதனால முதல்வரும் வந்துட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். திமுகவில் இருந்து மருத்துவர் யாழினி அவர்கள் ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். காலையில அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு, அதை தாண்டி முதலமைச்சர் வரும்போது மகளிர் அவர்களை வரவேற்ற ஒரு பெரிய விஷயம். இந்த இதுல இருக்கக்கூடியதுல வெளியே இருக்கக்கூடிய சிலர் சொல்றது என்னன்னா 1000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் தானே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அதான் 1000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாவோட மதிப்பு அப்படின்றது தெரியல. ஏன்னா சொசைட்டில இருந்து ரொம்ப டிட்டாச்சா இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த 1000 ரூபாய் அந்த ரீசெண்டா இப்ப வந்து நான் மகளிர் உரிமை தொகை தாண்டி மற்ற திட்டங்கள்லயும் சொல்றேன். அந்த புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இந்த ஸ்பெசிபிக்கா நான் முதல் திட்டம், ரீசெண்டா ஒரு பொண்ணு பேசுறப்ப அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப அந்த திட்டத்துல வந்து அந்த யூபிஎஸ்சில வந்து கிளியர் பண்றவங்களுக்கு வந்து அவங்க தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பினான்சியலா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அம்மா வந்து ஒரு பீடி உருட்டுறவங்க, எனக்கு வந்து காசெல்லாம் இல்ல படிக்கிறதுக்கு, ஆனா இந்த திட்டத்து வழியா வந்து காசுனாலதான் நான் படிச்சு இன்னைக்கு வந்து நான் கிளியர் பண்ணி நான் ஒரு ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அவங்க 1000 ரூபாய் தானேன்னு சொல்றாங்கல்ல, கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல இருக்கிற அந்த காலேஜ் வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போய் அவங்க வந்து பார்த்து பேசுறப்ப என்ன தெரிய வருதுன்னா, அந்த மகளிர் வந்து அந்த 1000 ரூபாய் பணத்தை வந்து அந்த வீட்டு செலவுக்காக, வீட்டுல சாமான் வாங்குறதுக்காக, மருந்து வாங்குறதுக்காக, குழந்தைங்களோட படிப்புக்காக வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றது சொல்றாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் மகளிர் அணி வந்து நாங்க போய் மக்களை சந்திச்சு பேசணும். அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு லேடி வந்து சொல்றாங்க, முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஸ்பெசிபிக்கா 3 மாசத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை காலத்துக்கு வந்து அந்த 2000 ரூபாய் போனஸ் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சம்மர் டைம்ல வந்து இங்க வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும். ஸ்பெசிபிக்கா அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றது அங்க போய் டிபெண்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த சம்மர் டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படின்றப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு பஃபரா வந்து ஆக்ட் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது சும்மா இட்ஸ் நாட் அ டிரான்ஸ்பர் ஆஃப் மணி மட்டும் கிடையாது. இப்ப இதை யோசிச்சு பாருங்க, தினக்கூலிக்கு போற மகளிர்கள் இருக்காங்க. இப்ப தினக்கூலிகள் போறவங்க எல்லாம் வந்து மகளிரோ ஆண்களோ யாரா இருக்கும் போறப்ப டெய்லி அவங்களுக்கு காசு கரெக்டா வந்து சேர்ந்துருமா அப்படின்னா வராது. அது வந்து சேர்த்து வச்சு ஒரு வாரம் இல்ல 3 நாள் 4 நாள் கழிச்சு கொடுக்கறது தான் வந்து ஆக்சுவலா வழக்கமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாசம் கொடுக்குற இந்த 1000 ரூபாய் விடியல் பயணம் திட்டம் வழியா வந்து மாசம் அவங்க வந்து ஒரு பெண்கள் வந்து சேமிக்கிற அந்த 800 இருந்து 1200 ரூபாய் அந்த காசு இது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறப்ப இப்போ ஒரு 4 நாள் அவங்களுக்கு வந்து தினக்கூலி கிடைக்கல அப்படின்னா அப்ப வந்து அவங்க வந்து இந்த பணத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து யூஸ் ஆகுது அந்த இடத்துல. அப்ப ஒரு பெண்களுக்கு சமூகத்துல எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கும், இன்னைக்குமே வந்து பார்த்தோம்னா நிறைய வீட்டுல பெண்கள் சம்பாதிப்பாங்க, ஆனா அந்த ஏடிஎம் கார்டு அவங்க கிட்ட இருக்கு, அவங்களுக்கு அந்த பினான்சியல் அட்டானமியோ இண்டிபெண்டன்ஸோ அவங்க கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் வந்து சொல்றது வந்து இது வந்து ஒரு உரிமை தொகை அப்படின்றது. ஏன்னா வேர்ல்டு வைடா அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தொடர்ச்சியா வீட்டுல வேலை பார்க்கறப்ப அவங்களோட வேலை அப்படின்றது வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட மாட்டேங்குது. அன்பெய்ட் லேபர் அப்படின்றது சொல்லுவோம். அந்த ரெகக்னைஸ் பண்ணப்படாத அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த கொடுக்கறது தான் இந்த அரசாங்கம். ரொம்ப முக்கியமா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெண்களோட சுயமரியாதையை வந்து அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றப்ப அந்த சொசைட்டி அந்த பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றதே வந்து ஒரு மாறும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசணும்ல, அந்த ஆரம்பத்துல வந்து பெண்களை வந்து படிக்கவே வைக்காம இருந்த இந்த சமூகம் பெண்களுக்கு வந்து ஏன் படிக்க வைக்காம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தை பிறந்தாலே வந்து பெண் சிசுக்கொலை அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. பெண்கள்னாலே வந்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம்ல தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். நீ பெண் குழந்தைய வந்து படிக்கவே அந்த பெண் குழந்தைக்கான கல்யாண செலவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா எல்லா பெண் குழந்தைங்களும் ஒரு வீட்டுல எந்த குழந்தை பிறந்தாலும் படிக்க வைக்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நார்மா மாறிடுச்சு. அதை மாத்தினது வந்து திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கிறப்ப தந்தை பெரியார் அவர் கண்ட கனவு என்ன அப்படின்னா, எல்லா பெண்களும் படிச்சு வேலைக்கு போய் செல்ஃபா இண்டிபெண்டா அது பினான்சியல் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றதான் தந்தை பெரியார் அவர்கள் கனவு கண்டாரு. அதோட நீட்சியா தான் இன்னைக்கு வந்து தலைவர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டம்
எல்லாரையும் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சிட்டோம். காலேஜ் போனதுக்கு அப்புறம் இந்த நியூ ஏஜ் நீட்ஸ் அப்படின்னு இருக்கு, நியூ ஏஜ் ப்ராப்ளம்ஸ் நீட் நியூ ஏஜ் சொல்யூஷன்ஸ். அப்ப அந்த காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்கு என்ன தேவை இருக்கு, அந்த ஆண் மாணவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்துதான் புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல ஆண்களுக்குமான திட்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தலைவர் அவர்கள் கொண்டு வராங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் அப்படின்னு கேலி பண்றாங்கல்ல, ஆக்சுவலா ஏன் கதறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் கிட்ட வெளிப்படையா எடுத்து கொண்டு போய் சொல்லிட்டாங்க. RSS ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்பவுமே கிளியரா தான் இருக்கும். அது நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம்ல கொண்டு வந்ததுல இருந்து இப்ப கடைசியா நடந்த நீட், ஏன் இப்ப இருக்க இந்த மன்ரேகா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா உங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் ஒன்னே ஒண்ணுதான். யாரையாவது வச்சு கேஸ் போட வச்சு மக்களோட நலனுக்காக கொண்டு வர திட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டை வச்சே தடை பண்ண வைக்கிறது அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன். அவங்க நீட் கொண்டு வரப்ப யாரு போய் கேஸ் போட்டாங்கன்னா, சங்கல்ப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அது RSS அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் தலைவர் அவர்கள் ஏன் சூழ்ச்சி அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப ரீசெண்டா நமக்கு எல்லாருக்கும் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியும் இல்லையா? பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. 6th February அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பாஜகவுடைய ஒரு அரசியல் சூழ்ச்சியை முறியடிச்சு சதி வெளிப்பட்டு இருக்கு. அதை முறியடித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, மகளிருக்காக இந்த திட்டத்தை சொல்ல போனா இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு முதல்வர் அப்படின்றத நீங்க பதிவு பண்ணீங்க. பாலாஜி சார், இப்போ என்னன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 11.19% வளர்ச்சி, அதை தாண்டி தொழில் வளர்ச்சி அப்படின்றத பார்க்கும்போது என்னன்னா இந்திய நாட்டின் வளர்ச்சியை விட தமிழ்நாடு 3 மடங்கு அதிகம். முதலீட்டாளர்களோட முகவரியா தமிழ்நாடு இருக்கு. இப்படி எல்லா விஷயத்தையும் தொட்டு பார்க்கும்போது இன்க்ளூசிவ் growth இருக்குது. இதை எந்த மாதிரி யோசிச்சிருந்தா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்திருக்கும்? நீங்கள் அழகாக அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு. இன்க்ளூசிவ் க்ரோத் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வேணும். அதில் குறிப்பாக விமன் பார்ட்டிசிபேஷன் இட்ஸ் வெரி வெரி வைட்டல். இப்போ கொஞ்ச நாள் காலையில் பார்த்தேன், ஒரு காணொலி பார்த்தேன். நம்ம மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசும்பொழுது நம்ம அந்த கான்க்ளேவில் பேசுனது. அப்போ அவர் சொன்னார், நான் முதலமைச்சர் முடிச்சுட்டு போகும்போது என்ன பேசிட்டு போனார்னா, நான் WCCயை போனார்னு நினைக்கிறேன், WCC காலேஜ் போயிருந்தேன் நான். அங்கே கூட என்ன பேசிட்டு வந்தேன்னா, இப்போ இன்றைக்கி தேதியில் விமன் பார்ட்டிசிபேஷன் இது லேபர் 42% இருக்குது. ஓவரால் விமன் பாப்புலேஷன் 6% இருக்கும். இதை நம்ம அதிகரிக்கணும்னு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர்னு சொன்னார். அப்போ என்னென்னா, ஒவ்வொரு அசைவிலுமே ஒரு தாட்ஃபுல்னஸ் அவருக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் கூட அப்படி ஒரு கேள்வி முன் வச்சிங்க அவங்க மருத்துவர்கிட்ட, 1000 ரூபாவை பற்றி பேசுகிறாங்க. இது இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கையில் கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபாவோட மதிப்பு ஒரு ஒப்பீட்டு அளவில் இது கொஞ்சம் குறைவாக தெரியும். இப்போ நமக்கு இங்கே நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு 1000 ரூபாவுடைய மதிப்பு இல்லை 1000 ரூபாயில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களோட அடுத்த கேள்வி அதான் சார், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு எப்படி ஒரு பெரிய அதுதான் என்ன பெரிய விஷயம்னா, இப்போ நீங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தான் எங்கள் பொதுச்செயலாளரான ரவிக்குமார் கொடுத்தாரு, தலைவர் H தமிழன் கொடுத்தாரு. 2 பேருமே அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இல்லை மிக பெரும்பான்மையாக கிராமப்புற பெண்கள் தான் இந்த திட்டத்தில் பயனடைகிறாங்க. உங்களுக்கு தெரியும், முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிந்தனையிலேருந்து ஊச்ச திட்டம் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னும் குறிப்பாக எவ்வளவோ பொருளாதார ரீதியான பாதிப்புகள் வரும்பொழுது கூட, அது ஏன்னா நீங்கள் இப்போ கூட நேராக கையில் பணம் கொடுக்குறதுனா, நீங்கள் கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டால் பொருளாதார அளவுகளில் கடைசியில் இருக்கவங்ககிட்ட நேரடியாக பணம் போய் சேர்றது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துனா, அவர்களுடைய செலவு செய்யக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அவர்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை அதிகரிக்கிற பொழுது தான் உங்களுக்கு பொருளாதார ஸ்டெபிலிட்டியே வரும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், இப்போ நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட 25 நாள் 26 நாள் தான் வேலைவாய்ப்புன்ற நிலைமைக்கு சுருக்கி கொண்டு வந்துட்டாங்க. நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அந்த பாதிப்பு வேறு இருக்குது கிராமப்புறங்களில். நகர்ப்புறங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ல இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம், நம்ம அரசு கொண்டு வந்திருக்கோம். அப்போது அந்த பாதிப்பையும் இன்றைக்கி இது ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதனால் வரக்கூடிய பாதிப்பை முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி கிராமப்புற பெண்களை போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நாகநந்தினி மேம், நீங்கள் ஜூம் இணையம் வாயில இணைகிறீங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுது, இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, எதிர்க்கட்சிகள் சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த தேர்தல் நடைமுறைக்காக அறிவிக்கப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு. இது தேர்தல் நடைமுறைக்கு அப்படின்னா இவ்வளவு அமைதியாகவும் இவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாகவும் இது இருந்திருக்காது அப்படின்றது ஒரு தரப்பு கருத்து இருக்குது. உங்களுடைய ஒரு தெளிவான பார்வை இதில்?
இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம சார் சொன்ன மாதிரி இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்க்கறத விட இது ஒரு பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஆப்போசிட் இருக்கவங்களோட பல்ஸை கரெக்டா செக் பண்ணி ஒரு தலைமைக்கான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உண்மையாலுமே நம்ம தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னைக்கு ஒரு விவசாயம்னா அதுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, அங்கிருந்து சரியான அதற்கு இது இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு பேரிடர் நிதினா அது வர்றதில்லை, கல்விக்கான நிதினா அது கிடையாது. இப்ப இந்த 100 நாள் வேலைக்கான நிதி அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் எல்லாமே ஒன்றிய அரசினால தடுத்து நிறுத்தப்பட்டாலும் இன்னைக்கு பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே இல்லைன்னா கூட இன்னைக்கு தமிழ்நாடு தான் 11.19% முதன்மை மாநிலமா இருக்கு. அதாவது என்ன இதுல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை எதிர்த்து போராடி அந்த நிலையில மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முதல்வரா இவர் இருக்கிறாரு. இப்போ இவங்க ஈஸியா சொல்றாங்கல்ல, இது வந்து தேர்தலுக்காக இதுல என்ன தேர்தலுக்காக புரியல. அவர் சொன்ன வாக்குறுதியை சரியா செய்யறாரு ஒண்ணு. சரி மேடம், இப்ப இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணது? செப்டம்பர் 5, 2022. அப்போ அனௌன்ஸ் பண்ணி இந்த மந்த் இந்த தேதி வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 ஒரு பெண்களுக்கும், அதாவது படிக்கக்கூடிய பெண்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல எதுலையுமே வந்து நம்ம வந்து தேர்தலுக்காகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2022 இருந்தே இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஓவர் ஆகி வந்துட்டு தான் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம். சரி, இது எல்லாத்துக்கும் மேல அந்த HVF அப்படின்னு மருத்துவர் யாழினி மேடம் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அவங்க அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கல. இதை ட்விட்டர்ல ஒரு சாதாரண ஒரு பையன் மென்ஷன் பண்ணி போடுறத நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அதை பார்த்துட்டு பெண்களை இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பாதிப்படைய செய்தா அந்த கருப்பை வாய் புற்றுநோயில இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பிகினஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த 14 வயசு அந்த பெண் குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு அந்த HVF வேக்சினை போடணும்னு சொல்லி அதற்கு கிட்டத்தட்ட 388 கோடி வந்து நிதியை ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா பார்த்தோம்னா சிரிக்கதான் மேம் வேணும். இது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் கல்விக்கான நிதி ஒன்றிய அரசு 3,500 கோடி ரூபாய் தரணும், ஆனா தரல. இருந்தாலும் இந்த தேதிக்கு 22 லட்சம் குழந்தைங்க காலை உணவு சாப்பிடுது அப்படின்னு சொன்னா இது என்ன அப்போ அரசியலுக்காக, அதாவது ஓட்டுக்காக போட்ட திட்டமா இருக்குமா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த தமிழ்நாடு இடர் கொண்டு இந்த அளவுக்கு மேல வருதுன்னு பார்க்கணும். இன்னைக்குமே வந்து பொருளாதார முதலீட்டுல இப்ப சார்லாம் பேசும்போது சொன்னாங்க முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு. ஆனா இது எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் வந்து பட்ஜெட்ல செமிகண்டக்டர் இன்வெஸ்டிங் எல்லாம் பத்தி படிக்கிறாங்க. ஆனா வர்ற விஷயங்கள் அத்தனையுமே வந்து குஜராத்துக்கு போகுது, ஃபுல்லா நார்த்தன்ல இருக்கக்கூடிய அந்த சைடுக்கு போகுது. ஆனா நம்ம கிட்ட எந்த விஷயமாகும் எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் கொடுக்காத போதும் தமிழ்நாடு இவ்வளவு ஃபைட் பண்ணி எல்லா விஷயத்துக்காக போராடி எங்கேயும் வந்து யாருக்கிட்டையும் தலை குனியல. இன்ன வரைக்கும் நம்மளுடைய எதிர்ப்பு நிலையை ரொம்ப காட்டமா வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, இது ரொம்ப யாருக்குமே சொல்லாம சர்ப்ரைஸ் அப்படிங்கறத தாண்டி இது தமிழ்நாட்டு பெண்களுக்கு சர்ப்ரைஸ். ஆனா நம்மளுடைய கூட்டணி, அதாவது எதிர்கட்சியில் இருக்கவங்க அந்த கூட்டணி குரூப்ஸ்க்கு, அதாவது முக்கியமா NDAன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதிமுக தலைமையில தான் இங்க நடக்குதான்றதுக்கு எந்த ப்ரையாரிட்டியும் கிடையாது, அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்ப NDAக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா உண்மைக்குமே இவங்களோட முன்னெடுப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது இது எப்படியாச்சும் அந்த கேஸ் எல்லாம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணி இந்த உரிமை தொகைங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களோட மெயின் எய்மா இருந்திருக்கும். அதனாலதான் இப்போ February 5 போடப்பட்ட வழக்கு, அது மேடம் யாழினி மேடம் குறிப்பிட்ட மாதிரி அந்த அஸ்வினி உபாத்யாயா அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் தான் தொடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு ஃபேமஸான வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னா, அதான் அந்த அரியவகை ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு, அப்புறம் அந்த நீட் அந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரா இருக்கோ, எதிரா ஒரு ஸ்கீம் நம்ம கொண்டு வந்தோமோ, பிஜேபிக்கு ஃபேவரா பொதுநல வழக்கு போடக்கூடியதுல முதன்மையான ஒரு வழக்கறிஞர் அவங்க. இன்னைக்கு அவங்க தான் இந்த வழக்கை எடுத்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதையே கரெக்டான நேரத்துல ஜட்ஜ் பண்ணி தமிழ்நாட்டு முதல்வர் நீங்க என்ன பண்ணாலும் நான் மக்களுக்கான முதல்வரா இருப்பேன், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த நான் கொண்டு போய் சரியா சேர்ப்பேங்கிறதுல அவருடைய கடமையில துளி கூடி பின்வாங்காம நல்ல விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்படிங்கும் போது இதுல எந்த வகையில தேர்தல் அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. உண்மைக்கும் நான் தேர்தல் அரசியல் எதுவுமே இல்ல, மக்களுக்கான திட்டங்களாக தான் 2021 இருந்தே தொடர்ந்து செய்து வருகிறது திராவிட மாடல் அப்படின்ற உங்களுடைய நிறைவு பார்வையை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மருத்துவர் யாழினி அவர்கள் கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, உறுதிமொழி நான் வந்து என் சகோதரிகளுக்கு கொடுத்திருந்தேன், அதை வந்து நிறைவேற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருக்கும் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க முதல்வர் அவர்கள்? இது மாதிரி நிறைய உறுதிமொழிகள் இருக்கும்போது சர்ப்ரைஸ் இன்னும் நிறைய இருக்குமா?
கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த சர்ப்ரைசஸ் தான். நம்மளோட மெயின் பிக்சரே வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டோ. ஸோ மேனிஃபெஸ்டோக்கு வந்து மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் எப்படி கதற போறாங்கன்றது பாக்குறதுக்கு நாங்களா கொஞ்சம் ஆவலாதான் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உறுதிமொழி கொடுத்தது அப்படின்றது வந்து ஒரு சுயமரியாதை, பெண்களுக்கான சுயமரியாதை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கு. இப்ப ஒரு மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கோங்க. இப்ப திடீர்னு ஒரு மாசம் ஸ்டாப் பண்ணியிருந்தா அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து அவங்களோட சுயமரியாதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றது வந்து கிடையாது. இது கொடுக்கறதுக்கான காரணமே இந்த நேமிங் பாருங்க. உரிமை தொகை அப்படின்றதே வந்து அவங்களோட சுயமரியாதைக்காக. அந்த சுயமரியாதை திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப வந்து அதிமுக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்றது. திருப்பி வந்து ஒரு பெண்களை வந்து இந்த சமூகத்துல வந்து பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மகளிர் உரிமை தொகைன்ற ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் அவர்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம தலைவர் அவர்கள் வந்து எவ்வளவு கமிட்டடா இருக்காரு மகளிரோட முன்னேற்றத்துக்குன்னு தெரியும். மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 28 லட்சம் மகளிரை வந்து அந்த திட்டத்துல இருந்து வெளியே அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம 8 லட்சம் மகளிருக்கு வந்து 1500 ரூபாயில இருந்து 500 ரூபாவா கம்மி பண்ணாங்க. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல 1,60,00,000 மகளிருக்கு கொடுத்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த எந்த மகளிர்களோட சுயமரியாதையுமே நம்ம வந்து ஒரு மாசம் கூட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணல. 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட வளர்ச்சியை பார்த்திருக்கிறது அப்படின்ற உங்களுடைய நிறைவு பார்வையும் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க. கல்யாணந்தி மேம், இப்போ வந்து நம்மளுக்கு மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறது இருக்கட்டும், இருந்தாலும் மக்கள் வந்து சந்தோஷப்படுறதை தாண்டி நீங்கள் அனைவருமே சொன்னது என்னன்னா இது ஒரு நுட்பமான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு நிறைவு பார்வையா மக்கள் கிட்ட சொல்லணும், ஒரு சாமானிய மக்கள் கிட்ட சொல்லணும்னா இது எப்பேற்பட்ட ஒரு வெற்றி? ஸோ இப்போ ஒரு திட்டம் வந்துட்டு வெற்றி பெறலை அப்படின்னா எதிர்கட்சியிலிருந்து 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க, சரியா? ஸோ அப்போ இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த திட்டம் வந்து ஓட்டாவும் கன்வெர்ட் ஆகிடும்ன்ற ஒரு பயத்தில் தான் அண்ட் அதே வந்து முன்னெடுத்து இருக்காங்க. பிற மாநிலங்களில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு வெற்றிகரமான திட்டம். ஸோ அதுலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 6,500 கோடி வைப்பு வைக்கிறது அப்படின்றது புரட்சியா இல்லையா? டெஃபினட்டாக ஒரு புரட்சி இல்லையா? இப்போ ஆப்போசிஷனில் என்ன சொல்கிறாரு எடப்பாடியார் வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், பட்டு புடவை கொடுக்குறோம், பட்டு வேஷ்டி கொடுக்குறோம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் வந்துட்டு, புதுமை பெண் திட்டம் வழியாக நீங்கள் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய திட்டம் வந்துட்டு மறுசீரமைக்கப்பட்டு புதுமை பெண் திட்டமாக மாதிரி படிங்க. ஏன்னா தங்கமும் காணாமல் போயிடும், பட்டுவும் காணாமல் போயிடும், ஆனால் கல்வி வந்து என்றைக்குமே நிலையாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பெண்களை வந்து அதிகாரம் ஊட்டுறோம். அதாவது எம்பவர்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் நேமில் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம வலுப்படுத்திட்டு இருக்கோம் சைலண்ட்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு படித்த பெண், என்கிட்ட பொருளாதார தன்னிறைவு இருக்குது. அப்போ நான் ஒரு டெசிஷன் மேக்கர் ஆகிடுறேன். என்னால் நெகோஷியேட் பண்ண முடியுது, என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஃபேமிலியில், என்னால் பார்கெயின் பண்ண முடியும். அப்போ பொருளாதாரம் வந்துட்டு ஒரு பெண்கிட்ட இருக்குது அப்படின்னா, குறிப்பாக வந்துட்டு இப்போ ஒரு கைம்பெண்ணே இருக்காங்க, திடீர்னு கணவனை இழந்த உடனே அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க கணவரை சார்ந்து இருக்கும்போது அந்த பொருளாதாரம் வந்துட்டு முற்றிலும் தடைப்படும் போது இந்த 1,000 ரூபாய் கண்ணுக்கு வரும் இல்லையா? ஸோ அப்போ இதில் டெசிஷன் மேக்கராக நம்ம மாற்றுறாங்க நம்மளுடைய அரசாங்கம் அப்படின்றத தாண்டி அவங்கள வலுவூட்டிட்டு இருக்காங்க. மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த அறிவிப்பு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. எஸ் பாலாஜி சார் கிட்ட ஒரு நிறைவு பார்வை போயிடலாம். சார், இந்த திட்டம் இருக்கட்டும், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷனை சொசைட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு? பொதுவாக இப்போ ஒரு கருத்தாக என்னன்னா, இந்த 5,000 ரூபா கொடுத்ததுனால ஏதோ தேர்தலுக்காக கொடுத்தாங்க, மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களா? அது முற்றிலும் தவறு. ஏன்னா இந்த அரசு மீது, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க என்பதற்கான கடந்த கால சாட்சி என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் பொழுது நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இது கொடுத்ததுனால அவர் மேலே ஆனால் என்ன வெளிப்படுத்தியிருக்காருன்னா, இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பிஜேபி. தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் மற்ற மாநிலங்களில் பெரிய அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் கொடுக்கல. அது என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது அதனால் கொடுக்கல, அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும், அப்போ உங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கணும்னா அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மக்கள் நடந்துக்கணும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இல்லை வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அதை அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் இதை அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் பொழுது, முதலமைச்சர் என்ன அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தன்னுடைய நிலைப்பாட்டுனா, நீ எந்த சூழல்லையும் நான் எந்த திட்டம் போட்டாலும் அதை எப்படியாவது நான் செயல்படுத்துவேன்ற அது ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. இதுவுமே வந்து ஒரு முக்கியமான மெசேஜாக பார்க்குறேன் நான். அப்போது ஒன்றிய அரசு எத்தகைய சூழ்ச்சி பண்ணாலும், என்ன முட்டுக்கட்டை போட்டாலும், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக செய்வேன்ற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. மருத்துவர் யாழினி அவர்கள் சொன்னது போல் இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான்ற மாதிரி நாங்களும் வந்து
திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, கடந்த முறை தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம பார்த்தோம். இன்னொன்று, இந்த அரசுக்கிட்ட தான் இவங்க வந்து கேட்குறாங்க, ஊடுற இடத்துல தான் வந்து இறைக்க முடியுன்ற மாதிரி. நீங்கள் கடந்த கால ஆட்சியிலலாம் வந்து யாரும் கேட்கல, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு. இன்றைக்கு வந்து நிர்வாக ரீதியாக சில 1-2 தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இன்றைக்கு இன்னும் நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. ஆனால் அதை ஏன் கேட்குறாங்கன்னா, சொன்னது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அரசுன்றதுனால தான் அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும். அடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்பதாக பார்க்குறேன். அடுத்து வரப்போற தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் அப்படின்றத இணைப்பில் வந்து அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த சிந்தனை கிளப் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.